ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூனிட் 3ல லாஸ்ட் சாப்டர் சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, what are the salient features of crystal field theory? Means they are having some salient features. The central metal cation is surrounded by ligands which is contain one or more lone pair of electrons. The central metal atom இருக்கும், அது சுற்றி ligands present ஆகிருக்கும். அந்த ligand வந்து ionic ligand இருக்கலாம் or neutral ligand இருக்கலாம். For example, ionic ligand mean fluorine, chlorine, Cn minus, cyanide, or the neutral ligands, example water, ammonia. The interaction between the metal cation and the ligands is regarded as purely electrostatic. இப்போ இந்த மெட்டலும் லிகாண்டும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன்ஸால் வந்து they are binded. The loops of the two Eg orbitals lie directly in the path of the approaching ligands. அதாவது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா d orbitals, these metals having d orbital, but d orbital two types they are degenerate to give two types, d z squared and dx squared minus y squared. இப்போ இந்த d orbital வந்து ரெண்டா வந்து degenerate ஆகுது. மெட்டலோட d orbital, dz squared orbital and dx squared minus y squared orbital. இதில் பார்த்தீங்கன்னா dx squared வந்து ஹை எனர்ஜி, ஏன்னா அதோட லூப்ஸ் வந்து லிகன் வந்து டைரக்டாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த ஆக்டஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். When compared to dxy, dyz and dxz orbitals, the energy of the Eg orbitals is increased, T2g is decreased. இப்போ Eg orbitals ஓட எனர்ஜி வந்து இன்க்ரீஸாக இருக்கும், T2g ஓடது டிக்ரீஸஸாக இருக்கு. ஓகே, இப்போ இதை எனர்ஜி கேப். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி. இப்போ இது வந்து மெட்டலோட டி ஆர்பிடல், இங்கே வந்து T2g Eg ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது எப்படின்னா மெட்டலோட டி ஆர்பிடல்ஸ் மொத்தம் 5 இல்லை அந்த 5, அது வந்து T2gயும் ஈயாவும் உங்களுக்கு வந்து அது செப்பரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து எந்த இதுவும் இல்லை, இதில் வந்து எந்த ஸ்ப்ளிட்டிங்கும் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபர்தர் splitted to dz squared and dx squared minus y squared. This one is the xy, yz, zx. இப்போ இது இதோட டிஸ்டன்ஸ் வந்து டெல்டா நாட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அதோட டெல்டா நாட் வேல்யூ -0.4, dz ஸ்கொயர் dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +0.6. இதில் வந்து dz ஸ்கொயர் dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் have high energy when compared to dxy, dyz and dxz orbitals. இதை கம்பேர் பண்ணக்குள்ள அதோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இந்த ஷேப்ஸ் ஆஃப் த டி ஆர்பிடல். dxyனா இப்படி இருக்கும், அதோட லூப்ஸ் வந்து இப்படி, இதில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி லூப்ஸ் வந்து இப்படி இருக்கும். dxyனா இப்படி இருக்கும், dzxனா இப்படி இருக்கும், dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரில் தான் வந்து அதோட அலாங் ஆக்சஸில் வந்து அதோட லூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால இதில் வந்து லிகான்ஸ் அட்டாக் பண்ணால் இது வந்து ஹையர் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு அதான் ரீசன். இப்போ இது டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரிவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா dx ஸ்கொயர் dxy dyz dxz வந்து பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லிகான்ஸ் வந்து இந்த லூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல அலாங் த ஆக்சஸில் வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இந்த இன்பிட்வீன் ஆக்சஸில் வந்து டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் வந்து லிகான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அதனால இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிவர்ஸ், அப்படியே ரிவர்ஸ்
dxy, y z, x z வந்து ப்ளஸ் 0.4 வேல்யூ ப்ளஸ் வேல்யூ இதில் வந்து வேல்யூ இதோட ஆர்பிட்டால்ஸ் எனர்ஜி வேல்யூ ஹையாக இருக்கும் when compared to this two orbital dx ஸ்கொயர் dx ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ஆர்பிட்டால். இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -0.6 டெல்டன். இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் த ட்ரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் வந்து ஃப்ரம் திஸ் இந்த தியரி வச்சு தான் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு வந்து கலர் வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரால் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் TiH2O6 3+5 எக்ஸாம்பிள். இதில் வந்து எப்படி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் காமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ட்ரான்சிஷன் மெட்டலோட கலருக்கான ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். இதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ mu is equal to root n+2 இந்த வேல்யூவை வச்சு வந்து calculate பண்ணுறோம். CFT can be used to find out the number of unpaired electrons in a given octahedral complex. காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய unpaired electrons வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த CFT தியரி யூஸ் ஆகுது. அதை வச்சு அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பேடாக இருந்துச்சுன்னா டயமேக்னெட்டிக், அன்பேடாக இருந்துச்சுன்னா பேராமேக்னெட்டிக். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் பிட்வீன் VBT அண்ட் CFT தியரி. Inner orbital octahedral complexes of VBT are the same as the spin paired or low spin octahedral complexes of CFT. Similarly, outer orbital complexes of VBT are the same as the spin-free high spin octahedral complexes of CFT. In the formation of some inner orbital octahedral complexes of VBT, the promotion of electron from d orbital to s orbital is required, while the formation of spin paired octahedral complexes of CFT, no such promotion is required. According to VBT, the metal ligand bonding in complexes is only covalent. Since VBT assumes that the ligand electrons are denoted to the vacant d orbitals on the central metal cation. On the other hand, CFT considers the bonding to be entirely electrostatic. Thus, CFT does not allow the ligand's electrons to enter the metal d orbitals. Next one, separation of Cu2 plus and Cd2 plus in the presence of each other. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து காப்பர் அண்ட் கேட்மியம் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை எப்படி வந்து செப்பரேட் பண்ணி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 இது ரெண்டுமே வந்து காப்பர் கேட்மியம் ஜிங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 2 எலிமெண்ட்ஸ். இதில் காப்பர் 2 ப்ளஸ் பிளாக் கலராக இருக்கும். CD2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக ரெப்ரசன்ட் இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி செப்பரேட் பண்ணி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் இஸ் கன்வெர்டட் டு காப்பர் காம்ப்ளெக்ஸ். இந்த அடிஷன் ஆஃப் KCN ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு காப்பர் சல்ஃபேட் CuS precipitate கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு காப்பர் நம்மளுக்கு வந்து precipitate ஆகுது. இது வந்து டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் Cu2 ப்ளஸ் அண்ட் Cd2 ப்ளஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆட் பண்ணுறோம். அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து காப்பர் அமோனியம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து KCN ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ளூ கலர் டிஸப்பியர் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடும். இப்போ காப்பர் வந்து இதில் வந்து மோஸ்ட்னா மறைச்சிடுவோம். இப்போ வந்து எல்லோ CDS precipitate வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செப்பரேட் ஆகிட்டு கிடைக்கும். அடுத்து வந்து மற்ற டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டி ஆஃப் சல்ஃபேட்ஸ் ஆஃப் Cu2 ப்ளஸ் அண்ட் Cd2 ப்ளஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CuS வந்து HCl சாலிபிள் ஆகும். CDS வந்து சாலிபிள் இன் HCl அடுத்த பாயில் கண்டிஷனில் மட்டும்தான் சாலிபிள் ஆகும். அப்போ வந்து சல்ஃபைட்ஸ் காப்பர் சல்ஃபைட் CDS இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து HCl ஆட் பண்ணதும் காப்பர் சல்ஃபைட் வந்து precipitate ஆகிடும். அதை வந்து
compounds that present are CH2+. அப்போ பாயில் பண்ணக்குள்ள அது சேர்த்துட்டு சால்வ் பண்ணக்குள்ள இதோட ஃபில்ட்ரேட்டில் வந்து CD2+ present ஆகிருக்கும். அதை வந்து நம்ம வந்து அந்த டைலூட்டோட அந்த ஃபில்ட்ரேட் சொல்யூஷன் வந்து அக்வஸ் கேஸ் பாஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு CDS precipitate ஆகி அது வந்து செப்பரேட் ஆகிட்டு முடிக்கும். ஸோ கிராவிமெட்ரிக் எஸ்டிமேஷன் ஆஃப் நிக்கல். இப்போ வந்து கிராவிமெட்ரிக் மெத்தட் மூலமா நிக்கல் வந்து எஸ்டிமேஷன் பண்ணி இதுக்கு வந்து டைமெட்டல் கிளே ஆக்சன் வந்து லிகாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ப்ரிசிபிடேஷன் நிறைய மெத்தட் இருக்குது. ஃபிசிக்கல் கிராவிமெட்ரிக், தெர்மோகிராவிமெட்ரிக், ப்ரிசிபிடேட்டிவ் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், எலக்ட்ரோ டெபாசிஷன் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். நம்ம வந்து பண்ணுற ப்ராசஸ் வந்து ப்ரிசிபிடேட்டிவ் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ணுறது. வந்து பார்த்தீங்கன்னா the nickel is precipitated as nickel dimetal reaction by adding alcoholic solution of dimetal reaction and then adding slight excess of aqueous ammonia solution. When the pH of the buffer in the range of 5 to 9, the formation of a right chelate occurs quantitatively in the solution. The chelation reaction occurs due to the donation of the electron gas and the co-nitrogen atom, like the electrons and the oxygen atom. இப்போ பஃபர் வந்து பார்த்தீங்கன்னா pH கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இந்த பிலோ 5 கூட உங்களுக்கு pH வந்து thus become too low equilibrium where the reaction causes the formation of nickel to iron, causing dissolution of nickel DMG back into the mother liquid liquid. கரெக்டாக அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ நம்ம வந்து கம்பல்சேஷன் மெத்தட் மூலமா நம்ம ப்ரிசிபிடேட் பண்ணி கரெக்டாக pH மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. இதுதான் நிக்கல் DMG காம்ப்ளெக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் 2+ சொல்யூஷன், இது வந்து DMG பஃபர் மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நிக்கல் சொல்யூஷன் வந்து DMG ஆட் பண்ணக்குள்ள DO 5 சீரீஸில் ஆட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு நிக்கல் DMG ப்ரிசிபிடேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மெத்தட் மூலியமாக தான் நம்ம வந்து நிக்கல் செப்பரேட் பண்ணி கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் carbon is in the next lecture. Okay, thank you.